சார் போஸ்ட். மேடம் போஸ்ட் வந்திருக்கு. பிரபு, ஒரு ஹாப்பி நியூஸ். என்னாச்சு? சத்யா டைவர்ஸ் ஒத்துக்கிட்டா. சித்தி என்ன சொல்றீங்க சித்தி? நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கா. சித்தி, நான் எப்ப இவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சேன்? நோட்டீஸ நான் தான் அனுப்ப சொன்னேன். நீங்களா? ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? அதுவும் என்ன கேட்காம? உனக்கு நல்லது செய்ய நான் யார கேட்கணும்? நீ அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு பாவம் பார்த்த, டைம் கேட்ட. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த சத்யா இல்ல. அவளுக்கு உன் மேல எந்த நல்ல அபிப்பிராயமும் இல்ல. அவ உன்னை வெறுக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த டவுட்ட கிளியர் பண்ணதா வக்கீல் கிட்ட சொல்லி நான் நோட்டீஸ் அனுப்ப சொன்னேன். அதுல தெளிவா உன்னை பிடிக்கல, மெட்டிய வச்சு என்ன நெருங்க பாக்காதன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி எழுதியிருந்தா. நீதான் அதை சரியாவே புரிஞ்சுக்கல. சத்யா உன்னை பிரியறதுல ஆர்வமா தான் இருக்கா. நீ என்ன ரோஷம் கெட்டவனா? உனக்கு என்ன அவளோட வாழணும்னு ஆசையா என்ன? நீ இந்த நோட்டீஸ்ல கையெழுத்து போடு பிரபு. நீ டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல மட்டும் கையெழுத்து போடல. இன்னையில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை பிறக்க போகுது. அதுக்கும் சேர்த்துதான்ப்பா இந்த கையெழுத்து. போடுப்பா. சைன் பண்ணுப்பா. சைன் பண்ணு. இந்த பிரபு சைன் பண்ணு. மேடம் பேக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, ஸ்டெப்னே மாத்துங்க. சரிங்க சார்.
சித்தி ம் இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணுமா? என்னப்பா இப்ப போய் இப்படி கேக்குற? இல்ல சித்தி, கோர்ட்டுக்கு போகும்போதே தடங்களா இருக்கு. பேசாம லாயர்கிட்ட பேசி கேஸை வாபஸ் அவங்க சொல்லலாமா? இத பாரு பிரபு, ஊருக்கோ கோயிலுக்கோ போகும்போது தடங்கள் வந்தா நீ சொல்றது சரி. நாம போறது கோர்ட்டுக்கு தானே. தடங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் மீறி போனாதான் நல்லது நடக்கும். அப்படின்னா நம்ம அமெரிக்காவுக்கு போகும்போது அத்தனை தடங்கள் வரும்போது நீங்க போக வேணாம் சொல்லவே இல்லையே. என்ன பிரபு, இப்படி விதண்டாவாதமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? எதுக்கு இப்ப கோர்ட்டுக்கு போக வேண்டாங்கிற? ஓ, அந்த சத்யாவை உன்னால மறக்க முடியாதா? சித்தி, அவளோட சேர்ந்து வாழ்ற ஐடியா ஏதாவது இருக்கா உனக்கு? சித்தி, நம்ம ஏர்போர்ட் கூட தான் தடங்கள் மீறி போனோம். ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ எதாவது நடந்துற போதேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இத பாரு பிரபு, நாம இத பண்றதே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் திருப்தி படுத்ததான். என்னப்பா மேடம் கார் ரெடி ஆச்சா? ஸ்டெப்னில ஏர் கம்மியா இருக்கு மேடம். ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஐயோ, பாத்தீங்களா சித்தி, அடுத்த தடங்கள் வந்துருச்சு. பிரபு தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. ஏன்பா இப்ப என்னப்பா பண்றது? இருங்க மேடம், ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன். சரி போப்பா, சீக்கிரமா போய் ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வா. சரிங்க. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க அண்ணா. கார் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் அர்ஜென்ட்டா அவங்க போகணும். இல்லப்பா, சவாரி இருக்கேப்பா. நான் தான் பக்கத்துல இறங்க போறேன்ல, இவர் வேற அவசரம்னு சொல்றாரு. அவங்கள ஏத்திக்க. ரொம்ப நன்றியா மேடம். ஆட்டோ ரெடி. பிரபு ஆட்டோ புடிச்சாச்சு, வா வாப்பா. ஆட்டோ 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 நில்லியா? ஆட்டோ ஆட்டோ. ஏன் ஆட்டோவை நிறுத்திட்டீங்க? பெரியவர் ஓடி வராரு, என்னாச்சுன்னு தெரியலையே. பெரியவரா? ஆட்டோ, நீங்க செஞ்ச காரியத்துக்கு நான் தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. நாங்க என்ன செஞ்சோம்? சத்யா சாமியா, அவளுக்கு போய் இப்படி பண்ணிருக்கீங்களே. நிறுத்தியா? நீ இறங்குன ஆட்டோல நாங்க ஏறணும்னே தெரியல. ஐயோ, நாங்களே அவசரமா போயிட்டு இருக்கோம், நடுவுல நீ வேற. போயா. அப்படி என்னமா அவசரம்? வேற யாராவது குடிய கெடுக்க போறீங்களா? சத்யா கிட்டதே போதும். பிரபு, நீ ஆட்டோல ஏறு. இருப்பா, முழுசா பேசுறதுக்குள்ள போற. யோ போயா. இதுக்கு மேல பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த சத்யா நல்லவளாம். சரி, நல்லவ தானே? போய் நடு ரோட்ல அவளுக்கு செல வச்சு மாலையெல்லாம் போடு. எங்கள ஆள விடு. நீ வா பிரபு, போலாம். சத்யா நல்லவனு நீ ஒண்ணு சர்டிபிகேட் தர வேணாம். நல்லவன் வேஷத்துல இருக்கிற கெட்டவன் யாருன்னு எனக்கு தானே தெரியும். தெரிஞ்சா வச்சுக்க. பிரபு வா, ஆட்டோல ஏறுப்பா. என்ன தம்பி, நீ பண்றதெல்லாம் சரிதானா? யோ, உன் வேலையை பார்த்துட்டு போயா. எங்களுக்கு தெரியும். பிரபு, நீ ஏன்பா நிக்கிற? வந்து ஆட்டோல ஏறுவா. ஆட்டோ கிளம்பலாம். வந்துட்டான்.
சார் நீங்கள் மட்டும் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு சைன் வாங்கணும். ம்